பிளைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? 2-in-1 தமிழ்ல இன்னைக்கு நம்ம சேலம் மங்கல்ல செகண்ட் ஃப்ளோர்ல என்னென்ன புது கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தோம். அதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தாளை கோட்டிங்ல புதுசா வந்திருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா சாமி போட்டோக்கு கீழே வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு, அது பித்தாளை கோட்டிங்லயே இருக்கு. கேஷ் பாக்ஸ்லயும் பாருங்க பித்தாளை கோட்டிங்ல 2 சைஸ்ல வந்து. இது பாத்தீங்கன்னா இதுல இது அடுத்த சைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாம ஏற்கனவே இந்த ரேசர் பிரிண்டிங்ல சொம்பு பார்த்தோம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு பித்தாளை கோட்டிங்ல வந்திருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர்லயே வந்திருக்கு. அதே மாதிரி கொத்து போட்ட மாடல். பால் குக்கர் வந்து பாத்தீங்கன்னா நியூ மாடல் ஏற்கனவே நம்ம வீடியோல போட்டிருக்கோம். இதுலயே வந்து அடுத்த ஸ்டேஜ்ல இன்னொரு நியூ மாடல்ல வந்திருக்கு. இட்லி குக்கர் மாடல்ல இருக்குது. இது வந்து 1 லிட்டர் பிடிக்கும் இந்த பால் குக்கர். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா மேலே கீழே எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், நடுவுல மட்டும் மேட் பினிஷிங் கொடுத்துருக்காங்க. மாடல்ல உங்களுக்கு 2 லிட்டர்லயுமே பால் குக்கர் வந்து பால் குக்கர் பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ இந்த சமையல் பாத்திரம், இந்த மாவெல்லாம் ஆட்டி அள்ளுவோம்ல, அதே மாதிரி ஒரு பாத்திரம் மாடல் இருக்குது. பிளைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 லிட்டர் பால் பிடிக்கும். 2 லேயருங்கிறதுனால உங்களுக்கு வெயிட் வந்து நல்லா செமையா இருக்குது. தனியா கடாய் சேஃப்ல வந்திருக்கு. இதுக்கு நம்ம வந்து இட்லி தட்டு மூடி எல்லாம் உங்களுக்கு தனித்தனியா விக்குது. அதை அப்படியே நம்ம செட் பண்ணிக்கலாம். 7 குழி இருக்குது. நல்லா பெரிய பெரிய இட்லி வரும். அந்த பிளேட் வந்து இதுக்கு நல்லா செட் ஆகுது. இது இந்த நம்ம கடாய் வாங்கினோம்னா இந்த பிளேட்டும் தனியா வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த கடாய் நல்லா உயரமா ஆழமா இருக்கிறதுனால நம்ம கிரேவி குழம்பு எதுனாலும் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மூடியும் வந்து மங்கல்ல தனியா கொடுப்பாங்க. மூடி வந்து உங்களுக்கு நல்லா டைட்டா இருக்கு. இதை நம்ம இட்லி பாத்திரமாவும் யூஸ் பண்ணிக்கலாம், கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து மினி இட்லி தட்டு வந்து பாத்தீங்கன்னா மிச்ச பிளேட்டோட உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஆனா மினி இட்லி வந்து தனியாவே வந்து உங்களுக்கு புதுசா மங்கல்ல லான்ச் பண்ணிருக்காங்க. நல்லா கியூட்டா இருக்குது இந்த இட்லி பாத்திரம். மினி இட்லி வந்து இந்த சைஸ்ல தான் இருக்கும். சோ கஸ்டமர் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா பெட்டரா இருக்கும்னு கேட்டதுக்காக தான் உங்களுக்கு இந்த சைஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அதே குழி இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு 4 பிளேட்டோட வந்திருக்கு அந்த இட்லி பாத்திரம். பெரிய சைஸ்லயுமே மினி இட்லி பாத்திரம் வந்திருக்குது. ஒரு பிளேட்டுக்கு வந்து உங்களுக்கு மினி இட்லி வந்து 8 இட்லி வரும். ஆர்டினரி மினி இட்லியை விட இது கொஞ்சம் நல்லா பெருசாவே இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 8 குழியோட உங்களுக்கு 4 பிளேட் வந்துருது. 32 மினி இட்லி நம்ம ஒரு ஈடுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாத்திரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீழ் வந்து சாண்ட்விச் பாட்டத்தோட வந்திருக்கிறதுனால நல்லா வெயிட்டா இருக்கு, அடி பிடிக்காது. அதே மாதிரி குழம்பு கிரேவி எதுனாலும் செஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.